பிலாவல் பூட்டோ பாத்தீங்கன்னா சிந்துல தண்ணி வரனா இந்தியர்களோட ரத்தம் வரும், ரத்தம் கூன்பேகா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாப்புல. அதன் பிறகு அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அவர் பாத்தீங்கன்னா இது ஒரு போருக்கு சமம், ஆக்ட் ஆஃப் வார், தேவைப்படும் போது வி வில் யூஸ் ஆல் த ஸ்பெக்ட்ரம், அணு ஆயுதங்களையும் நாங்கள் இந்தியா மேல பார்க்குவோம், தண்ணீரை மட்டும் நிறுத்தி பார்க்கட்டுமே அப்படின்ட்டு. அதன் பிறகு இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீரவசனங்கள்லாம் பேசினாங்க. அதன் பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பிறகு மே 15ஆம் தேதி நேத்து பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இந்தியாவுடைய ஜல்சக்தி மினிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இது அனுப்புறாங்க, கடிதம் அனுப்புறாங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி வச்சதை மறுபரிசீலனைக்கு தயவுசெய்து அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடியது, கோடிக்கணக்கான பாகிஸ்தான் விவசாயிகள் இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க, இதை நீங்க ரெகுலேட் பண்ணல அப்படின்ற போது எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, விவசாயிகள் நமக்காக கஷ்டப்படுறாங்க, அந்த உணவே நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய உணவே நம்ம விவசாயிகள்ட்ட தான் வருதுன்ட்டு. அந்த வார்த்தையை டெக்னிக்கலா இங்க ஜிகாதோ இல்ல இந்த ஒரு அரபிக் பேரை தூக்கி வச்சு ஒரு ஆபரேஷனை காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் முடிச்ச மாதிரி இதுவோ, இல்லை இந்துக்கள் மீது வெறி கொண்டு பேசுறது, இல்லை இந்தியர்கள் மீது வெறி, எந்த சீனுமே கிடையாது. விவசாயிகளை முன்னுக்கு வச்சுட்டு இவங்க இப்ப கோரிக்கை வைக்கிறாங்களாம். இப்ப டைமிங் பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டு இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாதுன்ற அளவுக்கு சர்வதேச லெவல்ல இவங்களுடைய சந்தி சிரிக்க வச்ச பிறகு இப்ப சிந்து நதி ஒப்பந்தத்தை தயவுசெய்து நிறுத்தி வைக்காதீங்க, மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ட்டு.